2வது முக்கியமான விஷயம் வந்து அவங்க பேசும்போது, ஓட்டு திருட்டு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவங்க பேசுனாங்க. ஆனா, இதுல ஓட்டு திருட்டு அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த எடுத்துக்கொள்ளும்போது, அது ஏன் மக்கள் கிட்டக்க அவ்வளவு சுலபமா எடுபடல அப்படிங்கிறது வந்து பல பேர் கவனிக்க தவறிர்றாங்க. இப்ப நீங்களோ நானோ இருக்கேன். எனக்கு ஓட்டர் ஐடி வச்சிருக்கேன். நீங்க ஒரு ஓட்டர் ஐடி வச்சிருக்கீங்க. ஆனா, உங்க ஓட்டும், என் ஓட்டும் இந்த லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்கிறது, அந்த லிஸ்ட் ரிலீஸ் ஆற வரைக்கும் தெரியாது. சோ, அதுக்கு முன்னாடியான ஒரு இத வந்து சத்தத்த இவங்க எழுப்பினதுனால, அ அது வந்து மக்கள் கிட்டக்க ஒரு அதிர்வலைய ஏற்படுத்தலாமே ஒழிய, ஆனா எனக்கு பிரச்சனை வந்தா மட்டும் தான் நான் கத்துவேங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அது 2வது முக்கியமான விஷயம். இது மக்களுடைய மனநிலைக்காக சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னாக்க, இந்த லிஸ்ட் எல்லாம் பிரிப்பேர் பண்ணா கூட அப்புறம் கோர்ட்க்கு போனாங்க. சேலஞ்ச் பண்ணாங்க. கோர்ட் என்ன சொல்ட்டாங்க, ஆதார்ன்ற ஐடி கார்ட நீங்க வந்து ஒரு ப்ரூஃபா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க.